கேப்டன் வண்டி வந்துருச்சு. டேய் நீங்க மரத்துக்கு பின்னாடி ஒதுங்குங்க. போங்க. குள்ள அந்த சின்ன குழியில பதுங்க. கவலைப்படாதீங்கடா, நான் பாத்துக்கிறேன். கம் ஆன். என்ன விட்டுருங்கப்பா. ராஜதுரா வெளியே வாயா. ராஜதுரா மரியாதை வெளியே வாயா. வாயா வெளியே. தலங்கடா பிரேக் எங்க இருக்கு? அடியே வித்தாரகளி வெளியே வாடி. பார்வதி உன்னை தாண்டி பாடி உன்னை கில்மா பண்ணிடுற. யோ யார் யானி? எங்கயா அந்த ராஜதுரை? ஏய் ராஜதுரையும் வரல, பார்வதியும் வரல, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். ஆமா நீங்க யாரு? நாங்களா? கேப்டன் கேப்டன். நான் இங்க இருக்கேன்டா. ராஜதுரை நம்மளை ஏமாத்திட்டான். அவன் டிரைவர் பையன் தான் வந்திருக்கான். இப்ப அவனை என்ன பண்ணலாம்? நம்முடைய ரகசியம் தெரிந்த யாரும் உயிரோடு திரும்ப கூடாது. அவனை இங்கேயே தீர்த்து கட்டுங்கள். எஸ் பாஸ். ஏய் வாடா வாடா வாடானா. ஏய் வாடா. நான் யார் தெரியுமா? கராத்தேல பிளாக் பெல்ட். என்கிட்டயே வேலை காமிக்கிறா நீ? சொல்லுங்கடா சொல்லு. அம்மா அம்மா ஐயோ பரோட்டா பரோட்டா மாதிரி பரோட்டானே. டேய் ஓடாத, ஓடுனா புரட்டி புரட்டி உதப்பேன். அழுத கொன்னுடுவேன். இது ஸ்பேனர் பிரேக் நட்டு கட்டி உயரம் கூட இல்ல. பிரேக் கழட்டியா? ஒழுங்கா உங்க ஆளுங்க எல்லாத்தையும் வர சொல்லு, உன்னை விட்டுறேன். இல்ல உன்னை கீழே படுக்க போட்டு வண்டி மேல ஏத்தி கூப்பிடுறா. எல்லாத்தையும் கூப்பிடுறா. எங்கடா போனீங்க? வாங்கடா வந்து என்ன காப்பாத்துங்கடா. டே என்ன தன்ன தனியா மாட்டி விட்டீங்களாடா. டே வாங்கடா வந்து காப்பாத்துங்கடா. டேய் யாரா நீங்களா? எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க? ராஜதுரை குடும்பமே எங்க எதிரி. அவனை தீட்டு கட்டுறதா எங்க லட்சியம். அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோங்க. ராஜதுரை இந்த ஊர்லயே பெரிய மனுஷன், அவரை ஏன்டா தீத்து கட்டணும்னு சொல்றீங்க? யாரு அவனா பெரிய மனுஷன்? நீங்க இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கனால அந்த ராஜதுரை பத்தி உங்களுக்கு தெரியல. அவன் சுத்த மோசங்க. அதை விட அவ பொண்ணு பார்வதி இருக்கால, சரியான வித்தாரக்கலி. அவளாலதான் எங்க லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அப்படி என்ன பண்ண? என்ன பண்ணாலா? கில்மாக்கள் வருது. குட் மார்னிங் பார்வதி. கொண்டா. திருப்பதி போயிருந்தேன். ஓ ஞாபகம் வந்தது. லட்டு வாங்கிட்டு வந்தேன். எடுத்துக்க பார்வதி. Thank you. ஏண்டி இவன் எப்ப பார்த்தாலும் ஜொல்லு விட்டுட்டே திரியறானே, இவனை ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இந்த ஏப்ரல் 1க்கு இவன் தான் பலி. டேய் மச்சி, நேரமாச்சி, வாங்கடா போலாம். என்னடா வசந்த கால பறவைகளா இங்க வந்துகிட்டு இருக்குது? அதானே. மச்சான் இவதுக்கு இங்க வரா? இவ சரியான ஆம்பளையாச்சா? பார்வதி இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னா. என்கிட்டயா? ஆமாண்டா, அவன் நேரா வரத்துக்கு வெக்கப்பட்டுட்டு என்கிட்ட கொடுத்து அமிச்சா. பாரு அந்த சண்டாளி கொடுத்த லெட்டர் நம்பி நாங்க எல்லாரும் சேர்ந்து போய் பொண்ணு கேட்டோம். அப்புறம் என்னாச்சு? பெரிய இடத்துல மாட்டினா வேற என்ன நடக்கும்? அன்னைக்கு வாங்க அடியில் தாங்க இவன் காது செவிடா போச்சு. ஆமாங்க, அவன் அடியோட விட்டு இருந்தா பரவாயில்ல. இனிமே நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது, ஊருக்குள்ளேயே நுழைய கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அன்னையில இருந்து முகமுடி கொலைக்கார மாதிரி ஊருக்கு வெளியிலேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க. எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவன நாங்க எப்படியாவது படி வாங்கணுங்க. நீங்க கோவப்படுறதுல நியாயம் இருக்கு, ஆனா இப்படி வழிமறிச்சு அடிக்கிறது தப்பு. நான் வந்ததுனால தப்பிச்சிங்க. இதே ராஜதுரை வந்திருந்தா உங்க லைஃப் என்ன இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. லைஃப்னு ஒண்ணு இருந்தா தானுங்களே யோசிக்கிறதுக்கு. அதான் எல்லாம் போயிடுச்சுங்களே. ஆமா இவர் யாரு? உங்க ஃப்ரெண்டா? இவர் எங்க சீனியர். மெட்ராஸ்ல காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தாரு. ஒரு பணக்கார பொண்ணை காதலிச்சு ஏமாந்துட்டாரு. தவறு நண்பா, தவறு. நான் ஏமாறவில்லை, அவள் தான் என்னை ஏமாற்றி விட்டாள்.
என்னை அன்பே என்று அழைத்தவள் அண்ணா என்று சொல்லிவிட்டாள். அன்னைக்கு மனசு உடைஞ்சவர் தான் பணக்கார வர்க்கத்தை ஒழிக்கிறதா லட்சியமா எடுத்துக்கிட்டு இருக்கார். அப்பப்ப இவர் கொடுக்குற ஐடியா தான் நாங்க அந்த மாதிரி காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சுருக்கமா சொல்ல போனா எங்க கேப்டன் இவரை நாங்க செல்லமா பட்னதான்னு கூப்பிடுவோம். அப்படியா? தோழா, உங்களை சந்திச்சதில் ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்கள் பெரிய இடத்தில் வேலை செய்கிறீர்கள். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாயும் புலியை நம்பலாம், சீரும் பாம்பையும் நம்பலாம், ஆனால் சிரித்து மயக்கும் பெண்களை மட்டும் நம்பாதே. அதிலும் குறிப்பாக பணக்கார பெண்களை நம்பவே நம்பாதே. வணக்கங்கய்யா. டேய், இவளை கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு போய் மேற்படி ஐட்டங்களை கவனி. சரிங்க. நான் ஃபேக்டரிக்கு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணுங்க. வாங்க வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. சார் சிகரெட் இருந்தா கொடுங்களேன். இந்தாயா. என்ன ரொம்ப நாள் ஆளக்கணம் எல்லாம் உள்ள போயிருந்தீங்களா? ஏதோ முதலாளிக்கு வேண்டியவங்களாச்சுன்னு கேட்டேன். தப்பா? வாங்க சார், இந்த மிஷின் ரன் ஆயிட்டு இருக்கு. அதுவும் ரெடி ஆயிடுச்சு. நாளையில இருந்து ப்ரொடக்ஷன் பக்கம் அந்த ஆரம்பிச்சு மிஷின் ஆச்சு. ஃபைனல் கரெக்ஷன் நடந்துட்டு இருக்கு சார். மேல வாங்க பார்க்கலாம். வணக்கம் ஐயா. வேலை நேரத்துல மிஷின் எடுத்துட்டு எங்கடா போனீங்க? டீ குடிக்க போயிருந்தங்க. ஓஹோ, கஞ்சிக்கு லாட்டி அடிக்கிற பசங்களுக்கு டீ டைம் கேக்குதா? யோ மேனேஜர், இன்னையில இருந்து ஃபேக்டரியில டீ டைமை கட் பண்ணியா? போய் வேலையை பாருங்கடா. வணக்கம் ஐயா. டேய், என்னடா இங்க தொங்கிட்டு இருக்க? 2 நாளா உடம்புக்கு முடியல, அதுதான் கொஞ்சம் ஓய்வு எடுத்தேன். ஓய்வு எடுக்கிறியா? ஏண்டா ஓய்வு எடுக்குதுன்னா முதியோர் இல்லமாடா? யோ மேனேஜர், சார். இனிமே நம்ம ஃபேக்டரியில இந்த மாதிரி ஒரு கடப்பையில இருக்க கூடாது. எல்லாரும் ரிட்டையர் பண்ணி வீட்டுக்கு அனுப்பியா? தம்பி, ரொம்ப நாளா உங்ககிட்ட வேலை செய்யறேன். என் வயசுக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுங்க தம்பி. ஆமா, பெரிய மைசூர் மகாராஜா மச்சான், மரியாதை கொடுக்கறதுக்கு. போடா. அண்ணே அண்ணே ரங்கண்ணே, ரங்கண்ணே, அண்ணே என்னாச்சு பாரு. ரங்கண்ணே, ரங்கண்ணே, அண்ணே, அண்ணே, ரங்கண்ணே. என்னங்க இது? அநியாயமா ஒரு வயசானவர் அடிச்சே கொண்டுட்டீங்களே. செத்து போயிட்டானா? என்னடா அது தொல்லையா போச்சே. விஷயம் தெரிஞ்சா இதான் சாக்குன்னு இந்த வேலைக்கார பையெல்லாம் கொடி பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்களே. டேய், இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சது தொலைச்சு விடுவா ஜாக்கிரதை. மேனேஜர், கொஞ்சம் இப்படி வா. நீ ஒண்ணு செய். இந்த கிழமை மிஷின்ல தான் அடிப்பட்டு செத்தான்னு ஒரு லெட்டர் எழுதி கொடு. மத்ததை நான் பாத்துக்கிறேன். அதுக்கு வேற ஆளை பாருங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாது. டேய், நான் உன் முதலாளி. நான் சொல்றதை செய்ய தான் நீ இருக்க. எழுதி கொடு. நீங்க செய்யற தப்புக்கெல்லாம் நான் உடனே இருக்க முடியாது. டேய், இப்ப எழுதி தர போறியா இல்லையாடா? எடுறா கையா. என்னடா சொன்ன? எங்கடா?
கேட்டா அவன் சும்மா விடுறா. டேய் கொன்னிடுவேன் ராஸ்கல். ஹாய் போங்கயா போங்கயா. டேய் எதுக்கு முதல்ல அடிச்ச? அவங்கிட்ட என்னங்க கேட்டுக்கிட்ட? இங்க பாருயா, என்ன நடந்துன்னு தெரியாம பேசாத. இவன் நம்ம தாடிக்காரங்க அடிச்சு கொண்டுட்டான். தாடிக்காரங்க அடிச்சு கொண்டுட்டானா? என்னங்க இது அநியாயமா இருக்கு? இருங்க, அவன் சொன்னதை நம்பாதீங்க. அவன் வேணும்னே என் மேல பழி போடுறான். என்னது பழி போடுறானா? ஏயா என் முதலாளியை கை நீட்டி அடிச்சதும் இல்லாம அவர் மேல வீண் பழி போடுறேன். இல்லையா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? போடுங்க. ஐயோ என்னையாச்சு என்னாச்சு? முதலாளி நம்ம தாடிக்காரருக்கு அடிச்சு கொண்டுட்டாரு. சும்மா மிரட்டாதீங்க. நீங்க ரெங்கனை அடிச்சு கொன்னதை கண்ணால பார்த்தனே. ஏப்பா மேனேஜர் சொன்னது கரெக்டா போச்சா? வர வர இந்த கம்பெனில அக்கிரமம் அதிகமா போச்சியா? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு ஒரு தொழிலாளி எப்படி அடிச்சு கொல்லுது? இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். வாய மூடுங்கடா. இவன் எப்படி செத்தான் தெரியுமாடா உங்களுக்கு? மிஷின்ல தான் அடிபட்டு செத்தான். நேத்து வந்தவன் பேச்சை கேட்டு வீணா பிரச்சனை கிளப்பாதீங்க. மரியாதையா போயிடுங்க. போக முடியாதுங்க. இந்த சாவுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். சொல்ல என்ன செய்வேன்? இந்த கம்பெனியை நடத்த விட மாட்டோம். டேய் உங்களால முடிஞ்சத பாருங்க, போங்கடா. அராஜகம் அராஜகம் கொலைகார கும்பல். என்னப்பா அது? 2 நாள் நான் ஊர்ல இல்ல, அதுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பத்தை உண்டு பண்ணிட்டியே. சத்தியமா என் மேல எந்த தப்பும் இல்ல அங்கிள். ஆ. மிஷின்ல அடிப்பட்ட தொழிலாளிக்கு முறப்பிரகாரம் என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன்னு சொல்லிட்டேன். தொழிலாளிங்க ஒத்துக்கிட்டானுங்க. அதுக்குள்ள வாத்தியாம் பையன் உள்ள போந்து நான் தான் அவனை கொன்னேன்னு அபாண்டமா பழி சுமத்தி அந்த தொழிலாளிகளை தூண்டி விட்டுட்டான் அங்கிள். அவன் அப்படி செஞ்சா? அவனை பார்த்தா அப்படி தெரியலையே. ஐயோ உங்களுக்கு அவனை பத்தி தெரியாது அங்கிள். ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனா. இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச முதலாளி கையவே வெட்டிட்டானா. அப்படிப்பட்டவன் அவன். ராஸ்கல். அது மட்டும் இல்ல, அவனோட வேலைக்கார பையெல்லாம் ஒன்னா சேர்த்து என்ன அடிச்சு என் காலையை உடைச்சிட்டாங்க. பாருங்க. என்னது? ஒண்ணு அடிச்சுட்டாங்களா? எப்படி ஒரு முதலாளி அவன் அடிக்கலாம்? நன்றி கேட்ட நாய்ங்க. அப்படிப்பட்ட தொழிலாளிங்க நமக்கு தேவையில்லை. இதனால எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, மில்ல எடுத்து மூடு. மத்தவங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்னடா? அதுக்காக அநியாயத்துக்கு என்ன துணை சொல்றீங்களா? இவர் பெரிய இவரு. நியாயத்தை கேட்க நீ யாரா? எம்எல்ஏவா மந்திரியா? நியாயத்தை கேட்க வேண்டிய அவனுங்களும் அவன் சொந்த வேலையை பார்த்துட்டு சும்மா இருக்கானுங்க. உனக்கு எதுக்குடா எந்த வேலை? ஒரு பொண்ணுங்கிற அக்கறை இருந்தா இப்படி எல்லாம் நீ செஞ்சுட்டு வருவியா? இதுக்குதான் அப்பவே சொன்னேன், இங்க வேண்டாம் வெளியூர் போறான்னு. அதையும் நீங்க தானே கெடுத்தீங்க. அதுக்காக உன்னை ரவுடித்தனம் பண்ண சொல்ல? யார் ரவுடித்தனம் பண்றா? என்ன ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு? விடு, விடு என்ன? சும்மா இருங்க போங்க நீங்க. டேய் போடா. பின்னமா எப்ப பார்த்தாலும் இவர் என்னைய குத்த சொல்லிட்டு இருக்காரு. டேய் அவர்தான் ஏதோ சொல்றாரு, நீ வேற ஏன்டா ஏத்து பேசிட்டு? நீ போ, நீ போ. போடா நீ போ. இந்த உலகமே நம்பினா கூட இவரு என்ன நம்ப மாட்டாருமா? போயேண்டா. மறுபடியும் ஏதாவது பேசுற பத்தி வெளி போட்டுறது. போங்கடா நீங்க. போங்க. இந்த வீட்ல இருக்கிறத விட எங்கனால போய் தொலையலாம். டேய் போங்க இப்படி. என்னடா நீங்க? நீங்களும் சும்மா இருக்க மாட்டேன். தலைக்கு மேல வளர்ந்து புள்ளைய போட்டு இப்படி சும்மா திட்டிட்டே இருப்பேன். என்ன என்னடி? நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக அந்த பெரியவர் வேலை போட்டு கொடுத்தாரு. அங்கேயே என் பேரை கெடுத்துட்டு வந்துட்டானடி. இவன் இங்க இல்லடி, எங்க போனாலும் உருப்பிட மாட்டான். ஐயோ உங்க வயல் அப்படி எல்லாம் சொல்லாது. ஏன் சார் இன்னைக்கு இப்படி இருக்கிறவரு என்னைக்கு இப்படியே இருப்பாருன்னு ஏன் நினைக்கிறீங்க? கண்டிப்பா அவர் மாறுவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு எப்போ போயிடுச்சுமா. இந்த உலகமே திருந்தனால அவன் திருந்த போறதில்ல. வாழ்நாள் பூரா அவனால நாங்க சித்திரவதப்பட்டே சாகணுங்கிறது எங்க தலையெழுத்து. அதை யாராலமா மாத்த முடியும்? தொழிலாளர் துரோகி ராஜதுரையே, இன்னும் 48 மணி நேரத்திற்குள் மூடி கிடக்கும் ஃபேக்டரியை திறக்கவில்லை என்றால் ஃபேக்டரியை வெடிவைத்து தகர்த்து விடுவோம். அதற்கான அறிவிப்பை இன்று மாலை 6 மணிக்குள் அறிவிக்க வேண்டும். இல்லை என்றால் முதல் கட்டமாக உன் ஒரே மகள் பார்வதியை கடத்துவோம். ஏதோ மொட்டை கடதாசி என்று எண்ணி அலட்சியப்படுத்தி விடாதே. சொன்னதை செய்வோம். இப்படிக்கு பறக்கும் படை. ஏன் பேர் கூட போடாம மொட்டை எழுதியிருக்காங்கல்ல, இது யாரோட வேலையா இருக்கும்? ராஸ்கல்ஸ். யாரோ விளையாட்டு பசங்க எழுதியிருக்காங்க, இதை போய் பெருசுப்படுத்திக்கிட்டு. இந்த ராஜதுரை எதுக்குற அளவுக்கு இந்த ஊர்ல யாருக்கு தைரியம் இருக்கு? அதை தூக்கி குப்பையில போடுப்பா. டேய், இந்த லெட்டர் யார் எழுதுனாங்கன்னு முதல்ல கண்டுபிடிச்சாங்க. ஏன் முதலாளி இந்த வாத்தியார் பையனா இருக்குமோ? அவன் தான் அடிக்கடி உங்களோட சண்டை போடுறான். இருந்தாலும் இருக்கண்டா, அவனை தேடி கண்டுபிடிச்சு அவன் கைய காலை எடுக்கணும்டா. ஆமா விடக்கூடாது. சுந்தரன் நானும் சுந்தரி நீயும் சேர்ந்திருந்தால் திருவோணம். ஓ என்னது? ஊட்டின கோயில இருந்து சத்தம்லாம் கேட்கறது. ஒருவேளை ஆத்தா சோலோ டான்ஸ் ஆடுறாளா? போய் பாத்துருவோம். இது வீசுற பாம் இல்லடா, வைக்கிற பாம். யாருக்கும் தெரியாத இடத்துல நாம ஒளிஞ்சுக்கிட்டு இந்த மிஷினால டக்குன்னு ஒரு அமுக்கு அமுக்கணும். ராஜுவர ஃபேக்டரி டமார். அமுக்கிட்டியா? இல்ல கேப்டன். பேஷ் பேஷ் பேஷ். இவரா ராஜுவர ஃபேக்டரி தான விளைவிக்க போறேன். பேஷ வைகோ. யோ இந்த விஷயத்தை பத்தி வெளியில எங்கேயாவது சொன்ன உன்னை ஒரே குத்து. ஐயோ குத்திராதீங்க. ராஜதுரை உங்களுக்கு மட்டும் எதிரி இல்ல, நேக்கு தான் எதிரி.
நல்லா இருந்த கோயில பூட்டி என் பொழப்புல மண்ணள்ளி போட்டன் பாவி. தோழா, ஐயரும் உங்கள மாதிரியே ராஜதுரையால பாதிக்கப்பட்டவர்தான் போல இருக்க. அவரையும் நம்ம பறக்கும் படையில மெம்பரை சேர்த்துடலாமா? என்ன சொல்ற? அதுக்கு என்ன, பேசா சேர்ந்துருவோம். அம்பே, என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? இது என்ன குண்டா? இல்ல, கொழுக்கட்டை. கீழே வையா, வெடிச்சிட போகுது. அம்பி, குண்டு வைக்கிறதா வைக்கிறேன். ராஜதுரைக்கும் சேர்த்து ஒண்ணு வச்சிருக்கோம். ஏதோ உங்களால அம்பாளுக்கும் விமோச்சனம் கிடைக்கும், எனக்கும் குழப்பம் நடந்த மாதிரி இருக்கும். அப்ப நான் வரட்டா? நல்லா வெடிக்கணும். பட்டணத்தார ஐயருக்கும் குண்டு வச்சிடலாங்கிறியா? அட அது இல்லையா, ஆள் நடமாட்டம் அதிகமாயிடுச்சு, எல்லாத்தையும் எடுத்துட்டு கோயிலுக்குள்ள போயிடும். எப்படியா போக முடியும்? பெருசா தொங்குதே. அத பத்தி கவலைப்படாதீங்க, கைவசம் ஆயுதம் இருக்கு, எல்லா பூட்டையும் திறந்துடலாம். தலைவரே, பார்வதி வரா. ராஜதுரை பொண்ணு கவர் பண்ணு. நமக்கு நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எதை பேசுறதுனால இங்கேயே பேசு. எங்க அப்பா ஃபேக்டரிக்கு வெடி வைக்கிறேன்னு சொல்லி ஒரு மொட்டை தாசி வந்துச்சு. அத நீங்க தானே எழுதுனீங்க? ஆமா, அதுக்கு என்னப்பா? பாம்பு வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க, அதனால உங்க எதிர்காலமே பாதிக்கும். பாதிக்குமா? தோழா, உனக்கு புத்திமதி சொல்ற மாதிரி வந்து அவங்க அப்பனை காப்பாத்த பாக்குறா. உஷார் உஷார். நான் ஒண்ணு எங்க அப்பாவை காப்பாத்த வரல, உங்களை காப்பாத்த தான் வந்தேன். நம்பாத சிவா, இந்த வெட்டி பசங்க பேச்சு கேட்டுக்கிட்டு வீணா உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. நீங்க செய்யற அந்த காரியத்தால பாதிக்கப்படுறது நீங்க மட்டும் இல்ல, உங்க அப்பா அம்மாவும் தான். அத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எனக்கு புத்தி சொல்றதுக்கு நீ யாரடி? உன் வேலையை பாரு. உங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஏய், தேவையெல்லாம் முளறிட்டு இருந்தா அடிபடுவ. ஒழுங்கா போயிடு. போக மாட்டேன். நீங்க தவறான வழியில போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். என்னடி பண்ணுவ? டேய், நீ இல்லடி, அந்த ஆண்டவனே வந்தாலும் நாங்க பாம் வைக்கிறத தடுக்க முடியாது. நீங்க மட்டும் இதை நிறுத்தல, இப்பவே உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவியா? உன்னை இங்க இருந்து விட்டாலே போலீஸ்க்கு போவா. ஆடி என்னையா எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னையா என்ன? நேத்து பள்ளிக்கூடத்துக்கு போனாமா, இன்னும் வீட்டுக்கு வரலைங்க. வீட்டுக்கு வரலையா? எங்கடா போறா? எல்லா இடத்துலயும் தேடி பாத்தீங்களா இல்லையா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோங்க ஐயா, எங்கேயுமே காணோம். இத சொல்றதுக்கு அவங்க எல்லாத்தையும் இந்த வீட்டுல வேலைக்கு வச்சிருக்கேன். நன்றி கேட்ட நாய்கள, போங்கடா, போய் தடுங்கடா. பார்வதி இல்லாம யாராவது இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சீங்க, காலை ஒடிச்சு போடுவேன். எடா வண்டிய. ஏறவே முடியல. உள்ளதையா? டேய், தடா கதவை. பார்வதி, 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 அம்மாடி, மா, எந்திரிமா. பார்வதி, பார்வதி, எப்படிமா நீ உள்ள வந்த? யார் உன்னை உள்ள கொண்டு வந்து போட்டுனது? யாரியா? நேற்று என்ன தெரியும் ஐயா, எப்ப இந்த கோயில் இழுத்து பூட்டினாரோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் தலை வச்சே படுக்கிறது இல்லை. திடீர்னு ஆத்தா பாக்கணும்னு தோணுச்சு, இந்த பக்கம் வந்தேன். உள்ள இருந்து சத்தம் கேட்டது, என்னடா நேட்டி பார்த்தா ஐயாவோட குழந்தை. வாமா, வா. என்னென்னமோ நடக்கிறது. இறங்கடா. போட. பார்வதி, உன்னை கோயில் அடைச்சு வச்சது இவனுங்க தானே? சொல்லுமா, இவங்கள யாருன்னு சொல்லி இங்கேயே வெட்டி புதைச்சிடுறேன். இன்னையோட தொலைஞ்சோம்னா. பயப்படாம சொல்லுமா, யாருன்னு சொல்லு. அவங்க கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு நான் உண்மையை வரவழைக்கிறேன். சார் இப்படி வாங்க.
அடிக்காதீங்க, நிறுத்துங்க. என்ன உள்ள வச்சு போட்டுனது இவங்க இல்ல. அப்ப வேற யாருமா? சொல்லுமா. அவங்க யாருன்னே தெரியல, புதுசா இருந்தாங்க. அங்கிள், பார்வதி ஏதோ பயத்துல உளருது. இந்த வேலை இவங்கள தவிர வேற எவனும் செஞ்சிருக்க முடியாது. டேய், இப்ப உண்மையை சொல்லல உங்க கொடால உருவிடுவேன். விடுப்பா. பார்வதியே அவனுங்க இல்லன்னு சொல்லும்போது நீ ஏப்பா வீணா அம்புக்கு போற? போங்கப்பா போங்கப்பா. இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு வாரத்துல அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுக்கணும். சார், எனக்கு என்னமோ உங்க ஃபேக்டரி தொழிலாளிங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. ஃபேக்டரி ஸ்ட்ரைக்கா இருக்கிறதுனால இந்த வேலையை அவங்க தான் செஞ்சிருக்கணும். இந்த பாருப்பா, உடனே ஃபேக்டரியை திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அங்கிள், அவனுங்களுக்கு பயந்து நம்ம ஃபேக்டரியை திறந்துட்டா அப்புறம் நம்ம மரியாதை என்ன ஆகிறது? இந்த பாரு, எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம். நான் சொல்றது செய். உடனே போ. வாமா, வாங்க எல்லாரும். ஏன் தலைவா, அவளை நாம தான் அடைச்சு வச்சோன்னு தெரிஞ்சோம், ஏன் அவன் நம்மளை காட்டி கொடுக்கல? அது வேற ஒண்ணு இல்லடா, என் மேல இருக்கிற பயம். காட்டி கொடுத்தா அவளை நான் எங்க பிறந்த மேனியோடு ஓட விட்டு கதற கதற. சுமாரா, அவ மட்டும் ஒரு வார்த்தை நாம தான் சொல்லியிருந்தா அவ அப்பா ஒன்ன ஓட விட்டு கதற கதற பின்னிருப்பான். பின்னையாண்டா அவ நம்மளை காட்டி கொடுக்கல? அவளுக்கு அவ அப்பா பண்ற தப்பு நாம செய்யறதா நியாயம் அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதனாலதான் அவன் நம்மளை காட்டி கொடுக்கல. ஆமாடா, பார்வதி இவ்வளவு நாளா நாம தானே தப்பா புரிஞ்சுட்டு இருந்தோம். உண்மையிலேயே அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா. என்னன்னா இப்பதான் போனேன், அதுக்குள்ள வந்துட்டேன். அதை ஏண்டி கேக்குறேன்? அந்த பொண்ணு ரொம்ப சீரியஸா இருக்குடி. டாக்டர் வந்து பாத்துட்டு போயிருக்காரு. அப்படி இருந்தும் ஜுரம் இறங்கல, நினைவு நீச்சல் இல்லாம கிடக்குது. பாவம், வயசுக்கு வந்த பொண்ணு ராத்திரி தனியா கோவில்ல இருந்திருக்காளோன்னு அதான் பயந்து போயிருக்கா. என்ன மோடி, அந்த பொண்ணை பார்த்ததுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. சூதுவாது தெரியாத பொண்ணு, அவளுக்கு போய் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கான்னு அந்த பாவிகள்லாம் உருப்பிட மாட்டா. எனக்கு புத்தி சொல்றதுக்கு நீ யாரடி? போய் உன் வேலையை பாரு. சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. என்ன உள்ள வச்சு போட்டுனது இவங்க இல்ல. ஆமாடா, பார்வதி இவ்வளவு நாளா நாம தான்டா தப்பா புரிஞ்சுட்டு இருந்தோம். பார்வதி, பார்வதி. சிவா, நீங்களா? பார்வதி, உங்க அப்பா மேல இந்த கோவத்துல நான் உங்ககிட்ட மிருகத்தனமா நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருப்பாரு. உன்னை நான் தான் அடைச்சு வச்சிருந்தேன்னு தெரிஞ்சு என்னை காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன். சிவா, ஏன் சிவா, இதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தீங்களா? I love you, I love you, I love you.
சிவா சாரி சிவா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உனக்காக எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது? என் மேல கொஞ்சமா அக்கறை இருந்தா இப்படி வருவியா? இல்ல சிவா, இன்னைக்கு எங்க ரோசியோட பர்த்டே, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. யார் ரோசி? உன் ஃப்ரெண்டா? இல்ல, எங்க வீட்டு நாய். என்னது நாயா? ஏண்டி உன் பணக்கார பத்தி காமிச்ச பத்தியா? அன்னைக்கே சொன்னா பட்டம் தான், பணக்கார பொண்ணுங்களை நம்பாத, அவங்க காரண நாயோட கேவலமா மதிப்பாங்கன்னு. அவன் சொன்னது கரெக்டா தான் போச்சு. கோச்சுக்காதீங்க சிவா, சத்தியமா நான் அப்படி நினைக்கல. என்னோட பேசாத. அதான் சாரி சொல்லிட்டேன்ல. ஏய் போடி. இப்ப நீங்க என் கூட பேச போறீங்களா இல்லையா? பேச முடியாது. சிவா, இப்ப நீங்க என் கூட பேசல, நான் இங்க இருந்து குதிச்சிடுவேன். பரவாயில்ல குதி. அப்படியா? சிவா, நான் உண்மையிலே குதிச்சிடுவேன். அதான் குதின்னு சொல்றேன்ல, குதி. சிவா! பார்வதி! பார்வதி, உனக்கு ஒன்றும் ஆகலையே? எனக்கு ஒன்றும் ஆகல சிவா, நான் தான் குதிக்கவே இல்லையே. இது குதிக்கலையா? அடி திருட்டு கழுத, மறுபடியும் உன் பணக்கார பத்தி காமிச்ச பத்தியா? ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. என் கூட பேசணுங்கிறதுக்காக தண்ணியில குதிச்ச மாதிரி ஆக்ட் பண்ண, அதுக்குள்ள நீங்க தான் அவசரப்பட்டு குதிச்சிட்டீங்களே. ஏங்க, அவ்வளவு உயரத்துல இருந்து குதிச்சிட்டீங்களே, உங்க உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆகுறது? அங்கிருந்து மட்டும் இல்ல, வானத்துல இருந்தே குதிச்சா கூட என் உயிருக்கு ஒண்ணும் ஆகாது. என்ன, என் உயிர் தான் உங்ககிட்ட இருக்கு. பூங்கிளி சிந்தும் தேன்மொழி இனிக்கும் நன்னாளிது. வண்ண பூங்கொடி வந்ததோ மடி இணையும் பொன்னாளிது. சோலையோ நடுச்சாலையோ தேடினேன் உனையே, காலையோ அந்தி மாலையோ ஏங்கினேன் இதயம் இனிய சரணம். ஆசை தீர பேச வேண்டும் பூங்காவிலே, ஆயுள் காலம் யாவும் உன்னை நீங்காமலே. உன்னை சேர எல்லை கோட்டை தாண்டாதா, தென்றல் காற்றை தீண்டச் சொல்லி தென்னம் கீற்று வேண்டாதா. வேண்டினால் விரல் தீண்டுமே, தீண்டினால் சுகம் தோன்றுமே.
சங்க பாடல் என்றும் இங்கே சந்தம் நீங்கி போகாது. கண்மணி என்னை கூடவா நாளெல்லாம் இதயம் இனியும் சரணம். சின்ன பூங்கிடி சிந்தும் தேன்மொழி இனிக்கும் நன்னாளிது. யோ பட்டணத்தார, யாரு மறுபடியும் வேலைய ஆரம்பிச்சியா? எதுக்கியா நல்லா இருக்க கோயில் சேர்த்துல கிரிக்கெட் இருக்கா? இறங்கியா கிடா, இறங்கியா. நண்பர்களே, வருகிற மே 1ஆம் தேதி அன்று பெண்களை நம்பாதே என்னும் புரட்சி நாடகத்தை அரங்கேற்ற இருக்கிறேன். அதற்குத்தான் இந்த விளம்பரம். வாருங்கள், நீங்களும் எல்லா சுவர்களிலும் எழுதுங்கள். யோ, இது கோயில், 4 பொம்பளைங்க வர்ற இடம். நீ இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிற பொம்பளைங்க பார்த்தாங்க தொடப்பக்கட்ட பிஞ்சிரும். மரியாதையா சட்டியோட இறங்கி வந்துரு. போங்கடா கோழைங்களா. லட்சியவாதிக்கு தைரியம் வேண்டுமாடா. யோ பட்னா, அங்க பார் உன் லட்சியவாதி எப்படி வர்றான்னு. அட துரோகி, ஏண்டா நீ எல்லாம் ஒரு லட்சியவாதியா? உன்னை எவ்வளவு உயர்வா நினைச்சிருந்தேன். போயும் நம்ம எதிரி ராஜதுரை பொண்ணோட வலையில சிக்கிட்டியடா. நீ இவ்வளவு கீழ்த்தரமா போவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. பட்னத்தார, ராஜதுரைய மனசுல வச்சுக்கிட்டு பார்வதி இடப்படாத. அவ உண்மையில நல்ல பொண்ணு. பாம்புல என்னடா நல்ல பாம்பு கெட்ட பாம்புன்னுட்டு? எல்லா பணக்கார பொண்ணுங்களுமே விஷ பாம்பு தான். பட்னத்தார, நீ பாதிக்கப்பட்டதுனால இப்படி பேசுற. பார்வதி பத்தி உனக்கு தெரியாது. அவ என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறா. என்னது உயிருக்கு உயிரா காதலிக்கிறாளா? நண்பா, நம்மை போன்ற ஏழைகள் தான் காதலை உயிராக மதிப்பார்கள். இவளை போன்ற பணக்காரிகளுக்கு காதல் வெறும் பொழுதுபோக்கு. இவள் வெறும் மாயமான். இவளை நம்பி நீ ஏமாந்து விடாதே. யோ, புரியாம பேசாத, போயா. நீ என்ன சொன்னாலும் சரி, என்னை பொறுத்த மட்டிலும் பணத்துக்காக பாய் விரிப்பவளும் இவளும் ஒன்றுதான். யார பார்த்து எந்த வார்த்தை சொன்ன? குடிச்சிட்டு இருக்கேன் பார்த்தா பேசிட்டு இருக்கானே. பக்கத்துல பொம்பளை இருக்காங்கற தைரியத்துல நீ கை நீட்டு. நான் உன் நண்பன்டா. ஒரு பொட்டத்துக்காக என்னை அடிச்சிட்டலடா. பரவாயில்லடா, பரவாயில்ல. உனக்கு என்ன அடிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா அந்த சூர்பனகையை மட்டும் நம்பாத. அவ உன்னை ஏமாத்திடுவாடா. ஏய், மறுபடியும் நான் பேசுறேன். சிவா சொன்னாங்க. அடிச்சே கொண்டுடுவா. சிவா போறியா? போ சிவா. சொன்னாங்க. பாரதி, கூட்டி வா. விடு பாரதி. போயா. போடா டேய். என்னைக்காவது ஒரு நாள் இவ என்ன ஏமாத்திட்டான்னு புலம்பிட்டு வருவேன். அன்னைக்கு தெரியும்டா இந்த பச்சைத்தார் யாருன்னு. வாங்க எப்படி? இந்த முன்கோவம் தானே வேண்டாங்கிறது. அவர் யாரு? உங்க ஃப்ரெண்டு தானே? ஏதோ சொன்னா சொல்லிட்டு போறாரு, அதுக்காக அடிச்சிடுறதா? எதுவா இருந்தாலும் வாயால சொல்லணுங்க. அவனுக்கு வாயால சொன்னா கேட்க மாட்டானுங்க. உழைச்சதான் புத்தி வரும். அடித்தடியால எதையும் சாதிக்க முடியாதுங்க. அன்பா சொல்லித்தான் திருத்தணும். இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும், நடைமுறைக்கு ஒத்து வராது. நடைமுறைக்கு ஒத்து வருதோ இல்லையோ, இனிமே நீங்க எனக்காக இந்த அடித்தடி சண்டைக்கெல்லாம் போக கூடாது. உங்களை நம்பி உங்க அப்பா அம்மா மட்டும் இல்ல, நானும் இருக்கேன். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்படியா? உனக்காக வேணா ட்ரை பண்றேன்.